இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, யாருன்னா இறந்துட்டாங்கன்னா ஐயோ இறந்துட்டாங்க பாவங்க கஷ்டங்க இப்படியெல்லாம். ஆனால் யாருன்னா இறந்தாதான் அவங்களுக்கு வந்து வருமானம். அந்த இறந்தவங்க வீட்டில் வந்து அவங்க பாட்டு பாடினா தான் அவங்களுக்கு வருமானம். அந்த ஒப்பாரி தான் ஒப்பாரி தான் அவங்களோட தொழில். அதனால் யாருன்னா இறந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்கள பற்றி வர்ணனை பண்ணி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன செஞ்சாங்க, இதெல்லாம் வச்சு அதை வந்து ஒரு கோர்வையாக பாட்டாக பாடி அதை வந்து செஞ்சாங்கன்னா தான் அவங்களுக்கு அது ஒரு வருமானம். ஸோ யாருன்னா இறந்தால் தான் அவங்களுக்கு வருமானம். ஏன்னா அந்த வருமானங்கிறது இல்லாமல் ரொம்ப நொடிஞ்சு போயிருந்தாங்க. ஸோ இந்த கதை வந்து எனக்கு அப்படியே ரொம்ப பொருந்தி போச்சு. அந்த ஊரில் போய் நான் அப்படியே ஜெல் ஆகிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்கம்மா, நான் இத்தனை படங்கள் நடிச்சிருக்கேன், இத்தனை சீரியல்கள் பண்ணியிருக்கேன், நிறைய விஷயங்கள் வெப் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், வெப் சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன், தூர்தர்ஷன் பண்ணியிருக்கேன், ஸ்டேஜ் பண்ணியிருக்கேன், என்னென்னமோ பண்ணியிருக்கேன், பெரிய திரை பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு செத்தும் ஆயிரம் பொண்ணுக்கு கிடைச்ச ஒரு அப்ரிசியேஷன் மாதிரியோ இல்லை எனக்கு ஒரு வாய்ப்புகள் மாதிரியோ வேறு எந்த இடத்துலையுமே கிடைக்கல. இந்த போன மாதம் கூட வந்து நம்ம சக்தி சரவணன் சார், கேமராமேன் சார், அவரு ஃபோன் பண்ணி, மேடம் இப்போ தான் மேடம் எனக்கு டைம் கிடச்சிது பார்த்தேன், என்னம்மா பண்ணியிருக்கீங்க மேடம், சத்தியமாக நினச்சே பார்க்க முடியல மேடம். நாங்கள் அதே மாதிரி எங்கள் ஃபிலிம் வந்து அவார்டுக்கும் போயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போயிடுச்சு. பட் சில விஷயங்கள்னால எங்களுக்கு அவார்டு கிடைக்கல. ஆனால் அந்த படத்தை வச்சு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஒரு வாய்ப்புகள் வருது, சினிமாவில் சான்ஸ் வருது, சீரியலில் சான்ஸ் வருதுன்னா அந்த படத்தை வச்சு தான். ஸோ அதனால் உண்மையிலேயே வந்து அது எனக்கு அது ரிலீஸ் ஆன டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா நேரம். அதனால் எல்லாரும் பார்க்குறதுக்கு அந்த ஓடிடியில் பார்க்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். மனோபாலா சார் ஃபோன் பண்ணி வாழ்த்துவார் பாருங்க, அப்படி வாழ்த்துவார் அந்த படத்தை பார்த்துட்டு. உண்மையிலேயே அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். மனோபாலா சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காமெடி ஆர்டிஸ்ட், ஒரு ஹியூமன் பீயிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து அந்த படம் வந்து எனக்கு அது ஏதோ எந்த ஆர்டிஸ்ட் விட்டு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். அவங்க நடிச்சிருந்தாங்களா எனக்கு வந்திருக்க வாய்ப்பு எனக்கு வந்திருக்காது. ஏன்னா அதான் கேட்டேன், நீங்கள் அந்த கேரக்டரில் வந்து லிட்டரலாக வாழ்ந்திருப்பீங்க. கண்டிப்பாக. அதில் வந்துட்டு நடிக்கிறதுன்றதை தாண்டி நம்மளோட செல்ஃப் இன்வால்மெண்ட்னு இருக்கும், அதில் லிட்டராகவே நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. எல்லாமே அதான் டைரக்டர்லேருந்து, கம்பெனிலேருந்து, மேனேஜர்ஸ்லேருந்து அதான் சொல்லுவாங்க. கேமராமேன் சார்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் அப்படியே இருக்கீங்கம்மா, அப்படியே இருக்கீங்கம்மா, எங்கே உட்காரணுமோ அங்கே உட்காந்துப்பேன், எங்கே வந்து எழுந்து இப்போ ஓடணுமோ அந்த மாதிரி ஓடுவேன். இந்த தலையில் வந்து வெயிலில் நடந்து வரும்போது பின்னாடி பேத்தி கெஞ்சிக்கிட்டே வருவா, இந்த தலையில் துணி போட்டுக்க, எல்லாமே நானே பண்ணது தான். ஏன்னா டைரக்டர் சாரும் வந்து அந்த இதுக்கு படங்களுக்கு புதுசு ஆடெல்லாம் நிறைய எடுத்திருக்காரு அவர். ஸோ அதனால நான் கேட்டுப்பேன். ஆனால் டைரக்டர் போது அவர்கிட்ட, சார் இப்படி பண்ணிக்கலாமா சார், மேடம் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க மேடம் அப்படின்னாரு. ஸோ எனக்கு ஃப்ரீடம் வேறு கொடுத்தாங்க. ஸோ அதனால் நான் பண்ணதுனால எனக்கு அந்த படம் கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது வாய்ப்புனால எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது.